வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சம்பத். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Adobe தமிழா. ஃபோட்டோஷாப்பில் இப்போ ஒரு நியூவாக பீட்டா வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிவ் ஃபில் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டது நேற்று தான். அந்த வீடியோ லிங்க் மேலே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த பீட்டா வெர்ஷனை நீங்களும் ஒரு ஷார்ட் டைமுக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஜஸ்ட் கூகுள் சர்ச்சில் அடோபின்னு டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து adobe.com. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடும். அண்ட் இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சைன் இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட கூகுள் அக்கௌண்ட் ஆர் எக்ஸிஸ்டிங் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை கூட வச்சு லாகின் பண்ணிக்கலாம். ஆர் மேக் வச்சிருந்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டு கூட வச்சு லாகின் பண்ணிக்கலாம். பட் அப்படி இல்லாமல் இதிலே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா மேலே கிரியேட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இமெயில் அட்ரஸ் கீழே உங்களோட இமெயில் ஐடி டைப் பண்ணுங்கள். தென் கீழே பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு அதை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாஸ்வேர்டு ரொம்ப முக்கியமானது. இந்த பாஸ்வேர்டில் அட்லீஸ்ட் 8 கேரக்டர்ஸ் இருக்கணும். A to Z, லோவர் கேஸ், அப்பர் கேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு இப்போ வெல்கம்னு போட்டிங்கன்னா W வந்து கேப்ஸில் இருக்கணும், மீதி எல்லாம் ஸ்மாலில் இருக்கலாம். அண்ட் வெல்கம் 1 to 3 அந்த மாதிரி நம்பர் கொடுங்க. உங்களோட இமெயில் அட்ரஸே இதில் கொடுத்துடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வெல்கம் at 1 to 3 அந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டை வச்சுட்டு அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நோட் பேடில். தென் கண்டினியூ கொடுத்துக்கலாம். தென் இதில் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. தென் கீழே டன் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட அக்கௌண்ட் வந்து சைன் இன் ஆயிடுச்சு. மேலே வந்து இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட பேர் அண்ட் உங்களோட ஜிமெயில் ஐடி காட்டும். ஸோ இதை சைன் அவுட் பண்ணாலும் கீழே சைன் அவுட் பண்ணிக்கலாம். இதில் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாட்ஸ் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா ஆப்ஸுமே வரும். இதில் ஃபோட்டோஷாப் பீட்டா அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இமேஜை ட்ராக் பண்ணி போடுற மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ ட்ராக் பண்ணி போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, சப்ஸ்கிரைப் பண்ண தான் சொல்லும். ஸோ அதனால் மேலே இருக்க ஃப்ரீ ட்ரையல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா எல்லா சாஃப்ட்வேரோட ப்ரைஸஸ்லாம் வரும். ஸோ இதில் வந்து லெஃப்ட் சைட் டேப்பில் வந்து கிராஃபிக் டிசைன் இருக்கும். மேலே வந்து ஃபோட்டோன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வெறும் பிஎஸ், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெறும் பிஎஸ் மட்டும் வாங்கினாலே 1600 கிட்ட வருது. இந்த ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணி இது ஃபோட்டோகிராஃபி பிளானு. ஸோ இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா நமக்கு லைட் ரூம் அண்ட் பிஎஸ் ரெண்டுமே வரும். 800 ருபீஸு. இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஆட் 30 day ட்ரையல் ஆஃப் Adobe ஸ்டாக்னு இருக்கும். ஸோ Adobe ஸ்டாக்கில் நீங்கள் இமேஜஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது வந்து செக் போடணும்னு அவசியம் இல்லை, செக் போடாதீங்க, போடாமல் பை கொடுத்துருங்க. இதில் மேலே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் வரும். ஒன்று 20 GB அண்ட் 1 TBன்னு இருக்கும். 1 TB வச்சிங்கன்னா ப்ரைஸிங் அதிகமாக வரும். ஸோ 20 GB வச்சுக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு தென் கீழே எதாவது செக் போட வேண்டாம். இதில் அந்த 30 day ஃப்ரீ ட்ரையல் ஆஃப் Adobe ஸ்டாக் சொல்கிறாங்க. இதில் நமக்கு என்னென்ன வந்துருது பாருங்கள். லைட் ரூம் கிளாசிக், ஃபோட்டோஷாப் எக்ஸ்பிரஸ், இது எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ நம்ம பே பண்ண போகிறது இல்லை, ஜஸ்ட்டு பை நவ் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் கீழே பார்த்தீங்கன்னா இதை கண்டிப்பாக படித்து பாருங்கள். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, by clicking agree and subscribe, you will be charged $797 including GST monthly. Your subscription will automatically renew annually until you cancel anytime via Adobe account or customer support. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கேன்சல் பிஃபோர் June 11, 2023 டு கெட் எ ஃபுல் ரீஃபண்ட் அண்ட் அவாய்ட் எ ஃபீ. ஸோ இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 28 ஆகுது. June 11 கேன்சல் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இப்படி கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ 28 ஆகுதுன்னா அடுத்த 6 days யூஸ் பண்ணுங்கள். தென் 7th day இதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. தென் இதில் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் உங்களோட அட்ரஸ்ஸு, சிட்டி, ஸ்டேட் இது எல்லாமே கொடுத்துக்கோங்க. இது எதுவுமே கொடுக்க வேணாம், ஆப்ஷனல். GST, ஃபோன் நம்பர் எதுவுமே கொடுக்க வேணாம். தென் அக்ரி அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த அந்த கார்டிலேருந்து 1 ரூபி மட்டும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் 1 ரூபி மட்டும் போயிடும். அது எதுக்காகனா பேங்க் வந்து ஆக்டிவாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுனால. ஸோ 1 ரூபி போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கிரியேட்டிவ் கிளவுட் ஆப் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அது ஆனதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிரியேட்டிவ் கிளவுட் இன்ஸ்டால் ஆகும்போதே உங்களுக்கு லைட் ரூமும் சேர்ந்து இன்ஸ்டால் ஆகிடும். தென் ஃபோட்டோஷாப்லாம் நீங்கள் மேனுவல் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்கு தேவை வந்து ஃபோட்டோஷாப் பீட்டா தான். அதனால் பீட்டா ஆப்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க லெஃப்ட் சைடில். அண்ட் இதில் ஃபோட்டோஷாப் பீட்டா அப்படின்றதுல இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. இதை யூஸ் பண்ணுறதுக்கான ரெக்குயர்மெண்ட் என்னென்னு சொல்லிடுறேன். ரேம் வந்து 8 GB இருக்கணும் மினிமம். கவர்மெண்ட் லேப்பில் 4 GB தான் இருக்கும். பட் யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். வேணால் ட்ரை பண்ணி வேணால் நீங்கள் பாருங்கள். ஐ திங்க் ரொம்ப லேக் ஆகும் ஆர் சப்போர்ட் ஆகாமல் கூட போகலாம். அண்ட் ப்ராசஸர் பற்றி கவலை இல்லை, அது i3 இருந்தால் கூட i3 10th ஜென்ரேஷன் அப்படி இருந்தால் கூட ஓகே தான். ஸோ இப்போ என்னோட இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா i3 10th ஜென்ரேஷன் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுலேயே இந்த 2023 சூப்பராக ஒர்க் ஆகுது. நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஃபோட்டோஷாப் ஸ்மூத்தாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா ரேம் வந்து 8 GB வச்சுக்கோங்க. அண்ட் ப்ராசஸர் வந்து i3 ஆர் i5 10th ஜென்ரேஷன் இல்லை 11th ஜென்ரேஷன் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அப்புறம் SSD வந்து ஒரு 256 GB போட்டால் கூட ஓகே தான், அது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கணும் அவசியமே இல்லை. இப்போ என்கிட்ட கூட கிராஃபிக்ஸ் கார்டே இல்லை. இப்போ நான் ஜஸ்ட் ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த பார் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த பாரை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுறீங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி ஹைட் பார் கொடுத்துட்டு பார் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுனா விண்டோவில் போயிட்டு இதில் கீழே கான்டெக்சுவல் டாஸ்க் பார்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சாம்பிளுக்கு சும்மா ஒன்று பண்ணலாம். ஜஸ்ட் இந்த இடத்துல இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜென்ரேட்டிவ் ஃபில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஜீப்புன்னு டைப் பண்ணிவிட்டு ஜென்ரேட் கொடுக்குறேன். நம்ம கிரியேட் ஆன இமேஜ் பாருங்கள் எவ்வளோ ரியாலிட்டியாக இருக்குது அப்படின்னு. அண்ட் இதோட வேரியேஷன்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. ஒரு 6 days யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கடுத்து எப்படி கேன்சல் பண்ணணும்னு தெரியணும்ல. ஸோ அது எப்படின்றத இப்போ பார்த்துடலாம். இந்த கிரியேட்டிவ் கிளவுட் டெஸ்க்டாப் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ரைட் கார்னரில் உங்களோட அக்கௌண்ட் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு
இதில் ப்ரிஃபரன்சஸ்க்கு கீழே அடோபி அக்கௌண்ட்டுன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த விண்டோ வந்து ஒரு ப்ரௌசரில் தான் ஓப்பன் ஆகும். இதில் ஃபர்ஸ்ட்டாகவே வந்து யுவர் பிளான் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து கீழே மேனேஜ் பிளான், ஃபோட்டோகிராஃபி பிளான் தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ மேனேஜ் பிளான் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கேன்சல் யுவர் பிளான் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. தென் நம்ம அடோபி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறப்போ ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருப்போம், அதை நோட் பண்ணி வைக்க சொல்லியிருந்தேன். அந்த பாஸ்வேர்ட் கேட்கும், அந்த பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து ரீசன் கேட்கும், சும்மா செக் பாக்ஸ் மாதிரி எதுக்காக கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ப்ரைஸ் டூ ஹை அந்த மாதிரி ரீசன்ஸ் கேட்கும். அந்த ரீசன்ஸ் என்ன ரீசன்ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். பட் மறந்துடாதீங்க, நீங்கள் கேன்சல் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொடுத்த கார்ட்லேருந்து சார்ஜஸ் எடுத்துருவாங்க. 797 ருபீஸ் எடுத்துருவாங்க. இந்த ஃபோட்டோஷாப் பீட்டா வெர்ஷன் உங்களோட பிஸ்னஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். மந்த்லி 800 மட்டும்தான். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி நீங்களும் 6 days ஜென்ரேட்டிவ் ஃபில் ஆப்ஷனை நல்லா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.